இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வந்த உடனே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுடைய பப்ளிக் ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்களா? குவைட் இன்ட்ரெஸ்டிங். காங்கிரஸு, அதாவது திமுக கூட்டணியில் ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சீட் ஷேரிங்கில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழுப்புனாங்களோ அதே பிரச்சனைகளை திரும்ப இப்போ கொண்டு வர்றாங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்க தாவிக கூட அலையன்ஸ் போகிறத பற்றியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைகோ பயங்கர அப்படியே எக்ஸைட்டடாக பேசுகிறாரு. இப்போ டிவிகே இட்ஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். அடுத்து அது பல ஆச்சரியங்களை தரக்கூடியதாக இந்த தேர்தல் அமைய போகுது அப்படின்றாரு. விசிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவிக தனித்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவிற்கு வலிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே அறுவடை செய்து தாவிக அப்படின்றாரு. அப்புறம் இடதுசாரிகள் அவங்க இந்த தாவிக இளைஞர்களுடைய ஆதரவை கணிசமாக பெற்றிருக்கு அப்படின்றாங்க. தேமுதிக அவங்கள்ட்ட ஆட்சியில் பங்கு அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது அவங்க முடிவுகள் வரட்டும், மே 4 அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் தாவிகாவிற்கு ஆதரவான ஒரு மனப்போக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவோடு தொகுதி பங்கீட்டில் அந்த கசப்பான அனுபவங்கள் இருந்தது இல்லையா, அதை நினைவுபடுத்தி அதை உறுதிப்படுத்துகிறாங்க திரும்ப இப்போ, அதாவது தேர்தலுக்கு அப்புறம். அதனுடைய விளைவாக களத்திலேயே கூட சரியாக பணியாற்ற முடியல அப்படின்றத திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேகாவை பொறுத்த மட்டும் அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. அது அப்போ இவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா அதில் உள் உறைந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் தாவேகா அதிக இடங்களை பெற்ற தனிப்பெரும் கட்சியாக, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர்ற பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக தாவேகா கூட போய் சேர்ந்துடும். அப்படி எப்படியும் ஒரு 20-25 சீட்டுக்கு மேலே இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது தாவிகா கூட இந்த சீட்டுகள்லாம் போய் சேரும்போது கம்ஃபர்டபுளாக ஒரு மெஜாரிட்டியோட ஆட்சியை அமைக்க முடியும். அது கூட்டணி ஆட்சியாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சிக்கு இப்போவே இவங்க ஒரு களத்தை தயார் பண்ணி வைக்கிறாங்க. ஃபோர்ஸ் ஷேடோயிங் அப்படின்றது மாதிரி ஒரு ப்ரில்யூட் மாதிரி அமைஞ்சிருக்குது. பார்ப்போம் 4ஆம் தேதி.